பாபாவோட மறைவுக்கு பின் டெல்லியில நடந்த ஒரு நிகழ்ச்சி. டெல்லியில பங்காரா அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருந்தாரு. அவருக்கு சன்னியாசிகள், துறவிகள் இவங்க எல்லாம் பாக்குறது, மகான்களை பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அவரோட மனைவிக்கு பழைய பழக்க வழக்கங்கள்ல ரொம்பவும் நம்பிக்கை அதிகம். ஒரு முறை அவருக்கு பாபா படம் போட்ட கேலண்டர் கிடைச்சது. டெய்லி அதை அவர் தன்னோட பெட்ரூம்ல மாட்டி வச்சுட்டு டெய்லி காலையில பாபா முகத்தை பார்த்துட்டு வேலைக்கு போறப்ப பாபா காலை தொட்டு கும்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் பாபா படத்துல மாலை இருந்தது. யார் இந்த மாலை வாங்கி போட்டதுன்னு விசாரிக்கிறப்ப மனைவி தான் வாங்கி போட்டதா சொல்லிட்டு, நேத்து எல்லா சாமி படத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருந்தப்ப இந்த ரூம்ல இருந்து ஒரு குரல் கேட்டது. வந்து பார்த்தப்ப எனக்கு ஒன்னும் வித்தியாசமா தெரியல. சரி நகரம் முயன்றப்ப திருப்பியும் அதே குரல் கேட்டது. எனக்கு டெய்லி மாலை வாங்கி போட்டா உனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு பாபா படத்துல இருந்து குரல் கேட்டது. பாபா பேசும் தெய்வமா இருக்காரு, அதனால நான் மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போட்டேன் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே பங்காராவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கும் போது, பாபாவோட அருள் தானா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கே அந்த படத்துக்கு ஃப்ரேம் போட்டு பூஜை அறையில வச்சு தூபம் காட்டி உங்களால என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்ல பங்காராவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடந்ததுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம்.